ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஜாஃபினா கம்ப்யூட்டர் நாலேஜ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஆட்டோமேட்டிக்காக நம்பர் லிஸ்ட்டை வந்து எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ்லாம் வந்து சீரியல் நம்பரை வந்து நார்மல் நம்பர்ஸை வந்து நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம். இங்கே வந்து என்னென்னா நம்பர் 1, நம்பர் 2 இதை வந்து என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம வந்து நேம் டைப் பண்ண நான் ஆட்டோமேட்டிக்காக எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இது போல் வந்து டைப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து என்ன ஒவ்வொன்றுக்கும் வந்து லெட்டர்ஸ் இந்த நம்பர்ஸ்ன்னு மாறி வந்து டைப் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டைம் தான் வந்து டிலே ஆகிட்டே இருக்கும். இதுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம நேம் டைப் பண்ண வந்து அதுவே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்பிளே பண்ணுறதுக்கான ஃபார்முலா தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு நான் சொல்கிற ஃபார்முலா வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செல்லே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன் மார்க் நம்பர் டாட் டபுள் கொட்டேஷன் அண்ட் அதாவது ஆம்பர்சன் சிம்பிளை வந்து டைப் பண்ணிக்கோங்க. சீக்வன்ஸ் ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் 10 நான் டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ நம்பர் வேணுமோ அவ்வளோ வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிக்க க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து கொடுத்து என்டர் வந்து கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு நம்பர் 10 வரைக்கும் வந்து இங்கே வந்து நம்பர்ஸ் ஆர்டர் வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. இதே நம்பர்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி வந்து வர வைக்கிறது, இதை வந்து இதே ஃபார்முலாவில் தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து டைப் பண்ண போகிறோம். சீக்வன்ஸு 10 நான் கொடுக்கல, அந்த 10 நமக்கு வந்து டெலிட் பண்ணிட்டு நான் சொல்கிறது வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிக்கோங்க. COUNTA ஓப்பன் ப்ராக்கெட். இப்போ எந்த இடத்துல நம்ம நேம் டைப் பண்ண நமக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த நம்பர் லிஸ்ட் வந்து டிஸ்பிளே ஆகணுமோ அந்த செல்லை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எந்த இடத்துல வந்து எனக்கு நேம் வந்து டைப் பண்ண லெஃப்ட் சைடில் வந்து எனக்கு நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அந்த நேம் செல்லு ஃபுல்லாக வந்து இங்கே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக டபுள் க்ளோஸ் ப்ராக்கெட் வந்து கொடுத்துட்டு என்டர் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ரைட் சைடில் நேம் வந்து என்னென்ன டைப் பண்ணாலும் நமக்கு வந்து நம்பர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு 10 செல்ஸ் மட்டும்தான் வந்து நாங்கள் செலக்ட் பண்ணதுனால ஸோ இங்கே 10 செல்ஸுக்கு மேலே வந்து நம்ம நேம் டைப் பண்ணால் வந்து இங்கே வந்து டிஸ்பிளே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் 11th செல்லில் வந்து நேம் வந்து டைப் பண்ணுறேன். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்பர் லிஸ்ட்டு வந்து டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா வந்து நான் இங்கே செலக்ட் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு 10 செல்ஸ் தான் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு 10 செல்ஸ் மட்டும்தான் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே வந்து நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். நேம் டைப் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்து டிஸ்பிளே ஆகும். அதாவது எவ்வளோ தூரம் வந்து நம்ம அந்த செல்ஸை வந்து செலக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.